கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், போஸ்டர்ஸ்லாம். சரி, நான் வெற்றிமாறன் சார் மாதிரியே ஒரு டைட்டில் டிசைன் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சரி எப்படி படம் இருக்க போகுது அப்படின்னு நானும் வந்து யோசித்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு சரி படம் பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப தான் லலித் வந்து அவர் இன்வைட் பண்ண. அவங்க பையன் நடிச்சிருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும். அப்புறம் தமிழோடைய ஸ்கிரிப்டுன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் பார்த்தேன், படம் பார்த்தேன். படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நம்பர் சுரேஷ், இல்லை வந்து வெற்றி சாரோட அசிஸ்டண்ட்டு, இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாரோடைய ப்ரொடக்ஷன், இல்லை லலித் சார் பையன் நடிச்சிருக்காரு, இல்லை விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ளே கிடச்சிச்சு. உண்மையிலேயே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு டிரெக்டராக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம அந்த சினிமாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். நான் அந்த கலைக்கு வந்து ரொம்ப நேர்மையாக அணுகி ஒரு படத்தை வந்து சுரேஷ் வந்து எடுத்துருக்கிறான். ரொம்ப சந்தோஷம் சுரேஷ். ஏன்னா வந்து இப்போ காலேஜில் வந்து சுரேஷை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப சீரியஸான ஒரு கேங், அவங்க ஒரு கேங் இருக்காங்க, வந்திருக்காங்களா எல்லோரும்? ஓகே, ஒரு பயங்கரமாக ஒரு கேம்ப் சுற்றிட்டே இருப்பானுங்க ஒன்றா. நான் வந்து காலேஜில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ சீரியஸான சில என்ன சொல்கிறது, ப்ரொட்டஸ்ட்டு, இன்னொரு விஷயங்களில் வந்து சுரேஷும் வந்து பங்கெடுத்துருக்கான். அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து நின்று இருக்கேன். அண்டு நான் சில விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து அதில் ஒரு ஆளாக நின்று இருக்கான். அண்ட் அப்படி தான் வந்து எனக்கு சுரேஷை வந்து நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ வெற்றி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ, வெற்றி சாரோட அவர்கிட்ட வந்து சேர்ந்து லேர்ன் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஒரு படமாக வந்து உருவாக்குறப்போ, அந்த படம் வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு 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 முன்திட்டம் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஆக்சுவலி வந்து படம் பார்த்து ஆரம்பித்ததுலேருந்து படம் வந்து முடிகிற வரைக்கும் வந்து என்னை வந்து வேறு எதை பற்றியும் யோசிக்கவே விடலை. அந்த கேரக்டர்ஸை பற்றி தான் என்னை பயங்கரமாக யோசிக்க வச்சுது. அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, அந்த மனிதர்களுடைய உலகம் எப்படி இருக்குது, எவ்வளோ உண்மையாக அந்த வேர்ல்டை வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து என்னால் வந்து ரொம்ப நெருங்கி அந்த படத்தோடு வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த படத்தில் அவர் வந்து பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு நம்ம அதில் போகிறத விட வந்து ஒரு லைஃபாக வந்து அந்த அரசியல் தன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே ரொம்ப இயல்பாக இருக்கிறத வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது ரொம்ப தனியாக இல்லை. அது வந்து இந்த படத்தோட மிக முக்கியமான வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படம் வந்து இப்போ நம்ம சில அரசியல் கருத்துக்கள் பேசுவோம், அது டைலாக்காக நின்றோம். ஆக்சுவலி படத்தை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க, வெறும் டைலாக்கை பற்றி மட்டும் பேசுவாங்க. நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்லுவோம்ல, அந்த கருத்தோடவே அந்த படம் அப்படியே நின்றோம். அந்த கருத்தை பற்றி தான் வெளியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்தோடைய நுவான்சன்ஸ், அந்த படத்தோடைய டெக்னிக்காலிட்டி, அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, இதை பற்றியெல்லாம் வந்து ஃபுல்லாக பேசுகிறது அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த நம்ம பேசுகிற அந்த அந்த கருத்தியல் வந்து படத்தோட எவ்வளோ வந்து இயல்பாக அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தால் தான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த லைஃப்பை பற்றி நிறைய யோசிக்க தோணும். அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும். ஸோ நான் அப்படி தான் நான் நினச்சேன். கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகன் கூட சேர்ந்துணும்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். ஐயோ எப்படியாவது சேர்த்துணும், கொன்று போகிறா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சூப்பராக வந்து கடத்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன். அண்ட் வந்து என்ன சொல்கிறது, அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, குறிப்பாக எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைமில் என்ன வேணுமோ அதை வந்து ஒரு ரிதமோடு இருந்தது. எடிட்டை பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஜம்போ எதுவுமே இல்லை, ரொம்ப இயல்பாக அது ரிதமாக இருந்தது. அந்த எடிட்டுக்கும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நடித்ததுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, பயங்கரமாக பண்ணிட்டு ஜஸ்டின் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சவுண்ட் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு அந்த பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ட்ரெய்லரில் கூட நீங்கள் வந்து அந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. சிறை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். சிறை படத்தும் நான் போன வாரம் படம் பார்த்தேன். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி லலித்குமார் சாருக்கு
நான் ஃபோன் பண்ணேன். சார் இது மாதிரி நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கலாமே அதை பார்க்கணுன்னு. வேறு ஒரு நண்பர் சொன்னார், இப்போ வந்து இந்த படம் ஒன்று பாருங்கள் செல்வமணி, முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம். ஆனால் லலித் சார் வந்து நான் பேசும்போது சொன்னார் இல்லையா, லலித் வந்து எவ்வளவு கண்டிப்பானவரோ அவ்வளோ அன்பானவர். முதல்ல எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கொரோனா வந்து இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் ஆகிட்டு ஒரு 5 நாள் டோட்டல் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆகிட்டு யாருமே எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத ஸ்டேஜில் வந்து நான் அப்போ தான் ஃபிஃப்சிக்கு ப்ரெசிடெண்ட்டாக வந்து ஒரு வருஷம் ஆச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாரோட. ஏன்னா எங்களோட டெய்லி வேஜஸ் வந்து டெய்லி ஒர்க் பண்ணலாம், அவங்களுக்கு மறுநாள் சமைக்கிறது சாப்பாடு இருக்காத மாதிரி தான் இன்றைக்கி இந்த தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய 20,000 தொழிலாளர்கள் அப்படி தான் இருக்காங்க. தொடர்ந்து 5 நாளுக்கு மூடிட்டாங்க. மறுபடியும் எப்போ திறக்க போகிறாங்கன்னே தெரியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் முதல்ல தானு சார் தான் ஃபோன் பண்ணேன். சார் எதாவது ஹெல்ப் பண்ணும் சார், என்ன வேணும்னாரு, ஒரு அரிசி இருந்தால் போதும் சார் அப்படின்னா. எவ்வளோ வேணும்னாரு, ஒரு 20,000 மூட்டை வேணும் அப்படின்னா. நான் ஒரு 1000 மூட்டை அனுப்பிச்சிடுறேன், நீ அடுத்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னார். அப்புறம் லலித் சார் ஃபோன் பண்ணேன், சார் இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் வேணும். உடனே மறுநாள் வந்தார், நேராக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து செக் கொடுத்தார். உண்மையிலேயே தமிழ் திரை தயாரிப்பாளர்கள் அன்றைக்கி 10 லட்சங்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம். எங்களை தேடி வந்து நாங்கள் போகாமல் அவரே வந்து செக் கொடுத்தார். அப்போ அவர் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, படம் மாஸ்டர்னு படம் எடுத்துகிட்டு இருந்தார். அதனால மாஸ்டர்னே நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவர் பேர் என்னெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. லலிதா மாஸ்டர்னு தெரியாமல் மாஸ்டர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இப்போ சொன்னால் அருண் சொன்னார் இல்லைங்களா, சின்ன சின்ன விஷயத்துக்கு தயாரிப்பாளர்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயத்த வந்து நிறைய வச்சுருக்காரு லலித். என்னென்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேமெண்ட் ஒன்று இருக்கும். சார் என்ன சார் இது இவ்வளோ போட்டிருக்கீங்க, இவ்வளோ அதிகமாக இருக்குது சார், 1.5 கால் ஷீட் போட்டாங்க சார். நான் நினைப்பேன், என்ன மாஸ்டர் படம் எடுக்கிறவங்க இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்களேன்னு. அதனால தான் தொடர்ந்து வந்து படம் எடுக்கிறதுக்கு காரணமே வந்து தயாரிப்பாளர்கள் வந்து சின்ன சின்ன திருதுளி தான் பெருகும். அப்போது அந்த சின்ன ஸ்மால் ட்ராப்ஸ் தான் மேக்ஸ் எ ஓஷன். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கவனித்து அதை கடைசி வரைக்கும் வந்து அதை அவங்களுடைய கண்காணிப்பிலே வச்சுக்கிறதால தான் அந்த தயாரிப்பாளர் தொழிலில் வந்து அவங்க தொடர்ந்து இருக்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது, ஆனால் தயாரிப்பாளருக்கு நல்லா இல்லை. சுப்பிரமணிய சார் நல்லா இருக்காரு கேட்டால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கிறாரு. ஆனால் அவருக்கு படம் எடுத்து கொடுக்குற தயாரிப்பாளர் நல்லா இருக்காரு என்ன. அப்போ என்னென்னா அது வந்து ஸ்ட்ரீம் லைன் ஆகலை. அப்போது இப்போ லலித் சார் மாதிரி இருக்கவங்க வந்து அதை கரெக்டாக ஒழுங்கு பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி வந்து அன்னைக்கு வந்து 10 லட்சம் பேர் படம் பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி 10 கோடி பேர் படம் பார்க்குறாங்க. இன்றைக்கி தமிழ் படங்களில் தமிழர்கள் மட்டும் பார்க்குறதில்ல, உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து மனிதர்களும் பார்க்குறாங்க, மொழி தெரியாதவங்களாம் பார்க்குறாங்க. அப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான படங்கள் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க போய் சேரும்போது அதனுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. ஆனால் தயாரிப்பாளர்கள் தான் வந்து சேரலை. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் சரியாக பண்ணாங்கன்னா வந்து நிச்சயமாக லலித் சார் மாதிரி எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நிச்சயம் அது வந்து சிறப்பாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நான் லலித் சார் மேடையில் நான் சொல்ல விரும்புகிற தயாரிப்பாளருக்கு. இந்த படம் பார்க்க நான் போனேன். படம் பார்த்த பிறகு கொஞ்ச நேரம் படம் பார்க்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. வழக்கமாக வந்து விக்ரம் பிரபு படங்கள் வரும்போது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஹீரோஸ் மேலே வந்து வழக்கமாக ஹீரோஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஒரு நம்ம ஆக்ஷன் ஹீரோஸ் வரும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் வைப்போம் இல்லையா, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் பேக் ஷாட்டில் ஒரு சர்வசாதாரணமாக வந்து இப்போ விக்ரம் பிரபு ஓப்பன் பண்ணிட்டு படம் ஆரம்பிச்சிது. என்னடா படம் நல்லா இருக்குனாங்களே, ஓப்பனிங்கே இது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அடுத்த 3வது நிமிஷம் அந்த குற்றவாளியோட முதுகில் அவன் புல்லட் அடித்து நிமிர்ந்த உடனே படம் அங்கே நிமிர ஆரம்பிச்சிடுச்சு. விக்ரம் பிரபு அங்கே ஹீரோவாக வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டார். நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிரபு இது வந்து ஒரு மிகப்பெரிய அவுட்கமாக இருக்கும் இந்த படம். உங்களை பற்றி படம் முடியும் போது ஒரு 4 பேர் வந்து இப்போ ஆடியன்ஸோட இதில் போய் உட்காந்துறாங்க. அதில் முதல் இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்து டைரக்டரு. நான் படம் பார்க்கும்போது படம் பார்த்துட்டு வெளியே வந்து சொன்னேன், சார் இது என்ன சார் இது வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்க அப்படின்னு. இன்னும் லலித் சிரிச்சார், ஏன் சார் சிரிக்கிறீங்கன்னு. அப்படி சும்மா இருந்தேன். இல்லை சார் டைரக்டர் பார்க்கணும், ஏன்னா நான் உடனே அந்த படத்தை எப்படி குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கு வந்து குழந்தை பார்க்கணுங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல தோணுச்சு வந்து இந்த டைரக்டர் எங்கே சார் டைரக்டர் பார்க்கணுன்னு. இல்லை சார் வெற்றிமாறனை பார்க்க போயிருக்காருன்னு. ஏன் சார்னா அவர் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் சொன்னார். ஸோ உங்களுடைய ஸ்டாம்ப் வந்து அந்த படத்தில் இருக்குது. டைரக்டராக வந்து உங்கள் ஸ்டாம்பை வந்து அவர் பிரதிபலிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப மைன்யூட்டாக மனித உணர்வுகளை வந்து மைன்யூட்டாக வந்து கவனிச்சிருக்காங்க. நான் கூட நிறைய போலீஸ் ஸ்டோரி படம் எடுத்திருக்கேன். ஆனால் என்னோடதெல்லாம் வந்து அப்படி மேலே வந்து ஒரு கமர்ஷியலாக மேலே ஓடிட்டே இருக்கும். இப்போ படம் பார்த்த பிறகு எனக்கே கொஞ்சம் அவமானமாக இருந்தது தமிழ். உங்கள் படம் பார்த்த பிறகு அடடா இவ்வளோ விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மரியாதையாக இருந்திருக்குமேன்னு. அந்த கோர்ட் சீனில் வந்து போலீஸ்காரனாக இருந்தால் கூட அவன் கேஸ் முன்னாடி வரத்துக்கு அவன் கொஞ்சம் பணம் கொடுக்கவே இருக்குது. அங்கே ஆரம்பித்து புல்லட் வந்து லோட் பண்ணியிருக்கா லோட் பண்ணலையா இது வரைக்கும் வந்து அந்த படம் வந்து மிக அருமையாக ஒரு சீன்லேயும் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. டாக்டர் வந்து அந்த கதையை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை,
அந்த கதையை கெடுக்காமல் ஒரு டைரக்டர் வந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரியே அந்த கொண்டு வந்திருக்குல்ல. சுரேஷ் எங்கே சுரேஷ் நீங்கள் மேலே வந்து கிரேட். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நிறைய விஐபிஸ் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்னோட வணக்கம். சிறை, அக்ஷய், ஆல் தி பெஸ்ட். மே திஸ் பி யோர் பிள்ளையார் சொல்லி. எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று இருந்துச்சு, அந்த விதத்தில் இதுவும் உனக்கு ஒரு பெரிய பிள்ளையார் சொல்லி இருக்கணும். ஸோ விஷிங் தி பெஸ்ட். நான் பொறாமலாம் படமாட்டேன். பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவாக கிடச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சுருக்க. எனக்கு பொறாமப்படுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா விடவே இல்லை, கற்றுக் கொடுக்கல, பெருமைப்பட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீ நல்ல வேலை உனக்கு ஒரு விசாரணையாட்டம் படம் கிடைக்கல, செத்துருப்ப. சைட்லேயே இருக்காரு. படம் நடிச்சிட்டு இருக்க போது சிவகங்கை போனோம். என்ன சார் போய் சாணியெல்லாம் நல்லா வச்சாங்கன்னு ஃபீல் பண்ணேன். நீ மாட்டு சாணி தான் நல்ல, நான் யானை லட்டி அள்ளியிருக்கேன். அதெல்லாம் வந்து கூட வந்து தம்பிராமையா சார், அஸ்வின் எல்லாம் வந்து கொமட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு கிடைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது. ஒரு நடிகனா நிறைய லைவ்ஸை ஆன் ஸ்க்ரீன் யூ கோன் பிரிங். ஸோ என்ஜாய் தட் அண்ட் யூ ஹவ் வண்டர்ஃபுல் டைம். ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டானாக்காரன் திரையில் வராமல் போனது. அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தமிழ் சார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும். அந்த ஃபீல்டில் வந்து வேலூரில் வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிகிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு ஃபோன் அடித்து, ஜிப்ரான் இதுக்கு என்ன மாதிரி மியூசிக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன். பேசும்போது அது ஒரு ட்ரீம். ஓ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன். அது நான் உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட் வந்து நம்மளையும் கட்டுப்படுத்தி விட்டுருச்சு. பட் திருப்பியும் உங்களோடலாம் வந்து இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நம்மளோட படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சீனியர் சுரேஷ் சார், ஃபஸ்ட்டு வாட்டி மீட்டிங் நீங்கள் வந்து கதையை சொன்னீங்க, ஆனால் ஓகே சுரேஷ் சார் டைரக்ட் பண்ண போகிற வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் அவரை ட்ரில்லு விட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். சரி ஓகே உங்கள்கிட்ட எது இருந்தாலும் பேசி எனக்கு நான் நிறைய கேள்வி கேட்பேன், ஏன்னா அதுதான் எனக்கு பதில் சொல்லும். நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கும் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னா டைரக்டர்கிட்டேருந்து வாங்குறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ அது உங்களுக்கு இருக்குது, உங்கள்கிட்ட இருந்துச்சு. நான் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய படம், எல்லாம் சொல்கிற மாதிரி, எல்லாம் பெரியவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது வந்து உங்கள் வெற்றிங்கிறது எங்கள் வெற்றி, நம்ம வெற்றி. வெற்றி வெற்றின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். பெரிய பேர் இல்லை சார், பெரிய பெரிய பொறுப்பு இந்த வார்த்தையை. பட் இந்த 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 டீம்னு சொல்கிற ஒரு விஷயம், லலித் சார் தேங்க்யூ ஃபார் சூஸிங் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ் சார். அண்ட் தமிழ் சாருக்கும் உங்களுக்கும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அப்ரோச் பண்ணதுக்கு. எப்போவுமே யோசிப்பேன் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினச்சி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு இதில் நான் பயணம்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணப்போது அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பட் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். அதனால தான் வந்து தமிழ் வந்தபோது கூட எனக்கு வந்து ஓகே போலீஸ் கதையா, ஓகே அப்போ இன்னொரு போலீஸ் கதையா, இது நம்ம இப்போ தான் டானாக்காரன் பண்ணோம், எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும், அது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஒரு கதையை வந்து சொல்ல போது அதோட சுவாரஸ்யம், அதோட ஒரு டெப்த்து, கேரக்டரோட டெப்த்து எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் பிடிச்சி அமுச்சு விட்டீங்கிறதே வந்து, ஏன்னா எனக்கு வந்து உங்களை வந்து மாஸ்டர் லியோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வரப்போது எப்படி வரப்போகுதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எக்ஸாம் ரூமுக்கு போனோடனே ஆன்சர்ஸ்லாம் மறக்கிற மாதிரி ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், எல்லாமே மறந்துடுச்சு இப்போது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும் எல்லாத்துக்கும். ஸோ ஃபிலோ சாரில் நான் ஆரம்பிக்கிறேன். சார் உங்கள் பையனுக்கு கூட இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப மாதே சார், நீங்களும் உங்கள் டீமும் அப்படி நைட் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியல, நைட் ஷூட்லாம் அவ்வளோ எனர்ஜியாக இருப்பீங்க. ஸோ உங்கள் எனர்ஜி தான் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
Justin Prabhakar sir. Sir, it was wonderful music I got for my movie. And Yuvan sir's voice and Chinmay ma'am's voice, it was amazing. Thank you. Sir, Suresh sir, எந்த நம்பிக்கையில் என்ன இந்த படம் பண்ண விட்டீங்கன்னு தெரில. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், கஷ்டமான ரோலாக இருக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல. நான் ஷூட் பண்ணும்போது ஆஸ் அ டீமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. சார் தமிழ் சார், ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரை பார்க்குறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன். அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில். சார் விக்ரம் பிரபு சார், என்னோடய ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ யூ டென்ட் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல். தேங்க்யூ. அண்ட் நிறைய கற்று தந்தீங்க, எப்படி நடிக்கணும்னு கற்று தந்தீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணிங்க. சூரிய சார், உங்களை பற்றி இப்போ தான் நான் உண்மையாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு சூரிய சார் பார்க்கும்போதே பக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அனிஷ்மாவும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஓகே, போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது, ஸோ என்ன பண்ணணுன்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்திரம் கழுவு, குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். நானும் அனிஷ்மாவும் பேசிகிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்மளை வந்துட்டு எல்லாம் பண்ண சொல்லிட்டுருக்காரு, நடிக்க சொல்லித்தார் சொல்லு. பட் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஸோ ஐ திங்க் வர எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். ஐ எம் பீங் ஆனஸ்ட் வித் தட். அண்ட் அனிஷ்மா, ஐ கான்ட் ஃபைண்ட் அ பெட்டர் கோஸ்டார் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேன் யூ. அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன் தான் இருக்கும். சும்மா நடந்து வந்தாலே அக்ஷய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நடந்து வந்தேன் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி யூ மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டெபியூ ஃபிலிம் ஃபர்ஸ்ட் தமிழில். அண்ட் Ananda, I saw your footage, it was damn nice, congratulations. ஸோ கடைசியாக ஃபேமிலிக்கு வரேன். அப்பா, ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணிட்டு கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் கிடச்சனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அம்மா, வைஷு, விஷ்ணு 3 பேரையும் தான் டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தோடனே எமோஷ்னல் சீன்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில் லெஜெண்ட்ஸ். நீங்கள் நடிக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இன்புட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க? ஆர் வாஸ் இட் அ ப்ரெஷர் ஃபார் யூ? யா, இட் வாஸ் அ ப்ரெஷர். ஆனால் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் தி ப்ராசஸ். ஏன்னா சூரி சாராக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், எல்லோரும் எனக்கு அது ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இல்லை, ஒரு பேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே ஐ ஃபவுண்ட் அ பேஷன் ஹியர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் ஆனந்தா. சிறை மூவி என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்ட்டு. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அதாவது லலித்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூரிய சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியாவில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் இல்லை? அண்ட் உங்களோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கீங்களா? நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். என் அம்மா அப்பா இலங்கை தமிழர்கள். ஓகே, லவ்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அற்புதமான ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் அனிஷ்மா,
நல்ல பங்கி என்று காண அனிஷ்மா. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் மலையாளத்தில் படம் பண்ணியிருக்கீங்கல்ல, மரண மாஸ் அப்படிங்கிற படம், அண்ட் திஸ் இஸ் யோர் டெபியூ இன் தமிழ். டெல் மீ மோர் அபவுட் இட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறை மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் விக்ரம் சார், it was such a wonderful experience working with you sir. And லலித் சார், 7 Screen Studio, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரி சார், நீங்கள் இல்லாமல் இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன, அக்ஷய், ஆனந்தாவை, எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையண்ணா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்படி ஒரு மேடையில் நிற்க முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாரும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா பற்றி ஒரு சொல்லுங்கள் சொல்லுங்கள். அக்ஷய் பற்றி சொல்ல நான் மறந்துட்டேன். அவ்வளோதான், நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா. இல்லை, அக்ஷய் நான் ஃபஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால் எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் ஹி கேவ் மீ. இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போது. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஆனந்தா, அவங்களுக்கும் எனக்கும் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ. இங்கே இப்படி அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி. ஓகே, அக்ஷய்க்கு இது ஒரு டெபியூ மூவி தான், உங்களுக்கும் தமிழில் ஒரு டெபியூ மூவி. எப்படி வந்து ஹெல்ப் பண்ணீங்க அண்ட் அவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணார் ஃபார் த ஆக்டிங்? எனக்கும் அக்ஷய்க்கும் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், சாரி. அக்ஷய்க்கும் எனக்கு வந்து ஒரு ஸ்கூலில் போன மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. சூரி சார் வந்து பிரின்சிபல் மாதிரி எங்களை எல்லாமே பண்ண வச்சாங்க, கற்று தந்தாங்க. சுரேஷ் சார், தமிழ் சார், எல்லாரும். நாங்கள் ஒரு சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்திருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து எக்ஸ்கர்ஷன் மாதிரி இல்லை, சமைச்செல்லாம் நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா, அதுக்காக சொன்னேன். இல்லை, எனக்கும் குக்கிங் தெரியாது அப்போது, அக்ஷயும் தெரியாது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டை பஜ்ஜி என்னமோ பண்ண சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து நானும் அவனும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் குக்கிங். முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ண தெரியும். தமிழ் டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு நல்லா பண்ண தெரியும். ஓகே, அனிஷ்மா பற்றி இன்னொரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். பொதுவாகவே கேரளத்திலேருந்து ஒரு கதாநாயகி இங்கே வரும்பொழுது தமிழ் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்க தமிழ் படத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் எழுதி படிக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் நம்மளோட லாங்குவேஜ் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் நன்றி வந்து லலித் சாருக்கு. அதுக்கு முன்னால் அந்த நன்றி வந்து ஃபிலோவுக்கு தான் சொல்லணும். ஃபிலோ ஃபோன் பண்ணி லலித் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் லலித் சார் எங்கிட்ட பேசினாப்புல நான் போனேன். நான் கதை சொல்கிற இதிலலாம் போகல, சும்மா லலித் சாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு போனேன். போனோடனே லலித் சார் சொன்னார், விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அவர் பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை எப்படி வேணாலும் அவர் அறிமுகப்படுத்தலாம். ஒரு ஃபேண்டஸியா அப்படி பண்ணனா அவனும் அப்படி தான் சொன்னான் ஒரு இன்டர்வியூவில். நான் ஃபேண்டஸியாக தான் அறிமுகம் பண்ணேன், எங்கள் அப்பா தான் இந்த கதையில் தள்ளி விட்டார் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை இல்லை கண்டென்ட் கதையாக இருக்கணும், வெற்றிமாறன் பண்ணுவார்ல அப்படி ஒரு படம் இருந்ததுன்னா சொல்லுங்கள் சொன்னா. எங்கிட்ட கதையாக இல்லை சார், லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இந்த இன்ஸ்டண்ட்டாக சொன்னேன். சொல்லி முடித்தோடனே சொன்னார், இல்லை தமிழ் இந்த கதை சூப்பராக இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ளே வந்தார். சுரேஷ் சாரை சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணது வெற்றிமாறன் லேபிள். வெற்றிமாறன் அசிஸ்டன்ட்னா ஓகே தான் எனக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் உள்ளே வந்துட்டார். நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும். என்னென்னா, நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அள வைக்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பயங்கரமான வேலை. சுரேஷ் சார் பிச்சுட்டார்.
அடுத்து சூஸ் பண்ணது வந்து எங்கள் ஹீரோ விக்ரம் பிரபு சார். சரி நம்ம போனால் சொன்னால் கதை கேட்குற ஒரு ஹீரோ இருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னா, சரி ஓகே தமிழ் எனக்கு ஓகே தான் நீங்கள் சொல்லுங்கன்னா விக்ரம் பிரபு சார்கிட்ட போய் சொன்னேன். அப்போவும் சார்ட்டு இன்ஸ்டன்ட் மட்டும் தான் சொன்னேன், ஒரு 40 நிமிஷம் ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னேன். அவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாப்புல. அப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த படம் நிறைய பேர் பார்த்துறீங்க, அந்த 2 பேர்த்தையும் பார்த்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். அந்த 2 பேர் அந்த அந்த கதையில் வர 2 பேர்த்த நிஜமாக பார்த்தது நான் மட்டும்தான். நான் எப்போ கதையை அந்த கதையை எழுதும் போதெல்லாம் திருப்பி திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து ஹனீஷ்மாவும் இவங்க முகம் தான் அந்த இடத்துல இங்கே வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் மறைஞ்சே போயிட்டாங்கன்ட்டு நான் தொடர்ச்சியாக படம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருப்பி 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 இவங்களை பார்த்து அந்த 2 முகமும் எனக்கு மறைஞ்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேர் முகம் மட்டும்தான் என் மனசில் நின்றுக்கிட்டே இருக்குது. அப்படியா எல்லாரோட உழைப்பு, ஃபிலோமின், மாதேஷ் எப்போதும் எங்கள் குடும்ப கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இந்த படத்தில் வந்து இது பண்ணாப்புல. ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. விசாரணையோட ஒரு நாள் டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒன்று நான் நின்று பேசிட்டு இருந்தோம். அப்போ என்னடா பண்ணுற, என்ன கதை ஏதோ வச்சுருக்கியாடா அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அண்ணனு சொன்னேன். சொன்ன உடனே சிரிச்சாரு. உன் பலமே போலீஸ் தான்டா, போலீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கடா நீ, அதுக்குள்ளே ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையாக பண்ணுறான், அதான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ எழுதின ஆரம்பிச்சு தான் டானாக்காரன். நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்லேருந்து ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலேயே தான் இப்போ சிறையும் திருப்பி எழுத ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறது, அந்த படம் ஃபிலோ எடிட்டில் போட்டு காமிச்சப்போ என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது. நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன், வெற்றி என்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன். அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தேட்ரிக்கல் ஃபிலிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்புல. நேற்று மனைவி சொன்னாங்க, அந்த தேட்டரை விட்டு எந்திரிக்கவே எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்புல. பெரிய வெற்றி படமாக வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் சார். சுரேஷ் சார் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதில் எனக்கு பயங்கர சந்தோஷம். சுரேஷ் சார் வந்து எனக்கு சீனியர் வெற்றி அண்ணன்ட்ட. ஆனால் அவர் விசாரணையில் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் என்ன, வெற்றி அண்ணன்ட்ட சீன் பேப்பர் பிடிக்கிறதுனா ஒரு ஹைராக் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு சீன் பேப்பர் கொடுத்தாரு. இல்லைங்க அண்ணன் கத்துவாருன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டார். என்னோட தாட்டில் இருக்கிற சுரேஷ் சார், நான் ஒரு கதை எழுதுனேன்னா நான் பேசுகிற முதல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு 3-4 கதை இருக்காது எனக்கு நல்லா தெரியும். எங்கிட்ட ஒரு இருக்கிற 4 கதையும் அவருக்கு நல்லா தெரியும். என்னோட சென்ஸில் இருக்கிறவர், அதனால் என்னை விட சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி சார். சார், விக்ரம் பிரபு சார் கூட மறுபடியும் இந்த படத்தில் இணைந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் எப்போதும் எங்கள் ஹீரோ தானே. அவர் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறதுக்கு, இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு சார் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு என்னவோ அது நிறைய இடத்துல வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். ஒரு எஸ்கார்டில் என்னோட போலீஸ் லைஃப்பில் நான் வந்து குறைஞ்சது ஒரு 500 எஸ்கார்டு போயிருப்பேன். அந்த திருப்பி பார்க்க எனக்கு வந்து எனக்கு பயங்கரமாக இதாக இருந்துச்சு. நேற்று தேட்டரில் எல்லாரோட படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. எங்கள் ஹீரோ ஓகே சார், எவ்வளோ பேருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கணும் தெரியல அவங்களோட கதையை வந்து படமாக்குறதுக்கு. பட் உங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த கதையை பார்க்கறதுக்கு நாங்கள் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக. ஒருவேளை அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரில, படம் பார்த்துட்டு அந்த பையன் வந்தான்னா அவங்க எல்லாரும் முன்னாலே அவனை அறிமுகப்படுத்திக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். தேங்க்யூ ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராஜெக்டில் இருந்ததுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தப்போ வந்து ஃபிலோ தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து மீட் பண்ணப்போ எனக்கு ஸ்கிரிப்ட் படித்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சுரேஷ்ட சொன்னேன், நான் இந்த ப்ராஜெக்டில் இருப்பேனா இல்லைன்னு தெரில, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும், எனக்கு படிக்கிறப்ப எனக்கு அப்படி தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா எனக்கு பர்சனல் நிறைய எக்ஸ்பெக்டர் இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து நான் ஒரு மெலடி ஜேனர் பண்ணுவேன், ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த ஜேனர் வந்து ஒரு சேஸ் இருக்கும், ஒரு நிறையா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனது. ஸோ அதில் என் மேலே கொஞ்சம் டவுட். ஆனால் எனக்கு வந்து ஒரு அந்த டைம் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபெட்டப்பான டைம், நிறைய அந்த ஜேனரில் பண்ணி வேறு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சுரேஷ் ஃபார் தட். அப்புறம்
இந்த படத்தில் எப்படி அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதை உயிர் கொடுத்தது அந்த படத்தில் நடித்தவங்க தான். விக்ரம் பிரபு சார், அப்புறம் அக்ஷய், அப்புறம் ஆனந்தா, அப்புறம் அனீஷ்மா, எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த படத்தில், நீங்கள் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னோடய மியூசிக் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். பர்டிகுலர்லி யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு அவர் ஒரு கம்போசர் தாண்டி எனக்கு அந்த இடத்துல ஒரு சிங்கராக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை வந்து எனக்காக பண்ணி கொடுத்தார். கண்டினியூஸாக நான் அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் சின்மய் மேம், சூரஜ் சந்தோஷ், சத்யபிரகாஷ், பத்மஜா ஸ்ரீனிவாசன், ஆனந்தி ஜோஷி, எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸ். என்னுடைய அசிஸ்டண்ட் செபாஸ்டின் சதீஷ், பரத் தனசேகர், திஷான், அப்புறம் பெவன், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்யூ. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. கார்த்திக் நேத்தா, அப்புறம் சாரதி, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட். கண்டினியூஸாக அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் பண்ணணுன்னு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, என்னுடைய முதல் மேடை. அதனால் ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சிருங்க. இது வந்து சிறை. இதில் நான் நடிகர்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். நிறைய நம்பர்ஸ் இருக்குது, சொன்னாக்கா நான் மறந்துடுவேன். கேரக்டர்ஸ் நேம் தான் ஞாபகமாக இருக்குது, பேப்பரை வச்சிட்டேன். இது வந்து சிறை வந்து உண்மை மனிதர்களை பற்றின கதை. தமிழ் என்கிட்ட முதல்ல சொல்லும்போது இப்படியான ஒரு பேக்ரவுண்ட்குள்ளே இது ஒன்று இருக்குதுன்னு சொன்னார். சரி, அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின் போது அது அப்படி விரிஞ்சிருச்சு. சார் அப்பப்போ ஒன்று சொல்லுவார், ஒரு கதை வந்து அதுவாக தானே இது பண்ணிக்கொண்டுவார். அது இந்த கதையில் நடந்தது. எனக்கு டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நடந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் லலித் சார் தமிழ் சொல்லும்போது அவர் வந்து வெற்றி சாரோட அசிஸ்டன்ட்னா எனக்கு ஓகே தான், நீங்கள் யாரை கை காட்டிங்களோ ஓகேன்னாரு. அவர் அதே மாதிரி என்னை நம்பினார். நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஃபிலோ, எடிட்டர் ஃபிலோ, அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டெக்னீஷியன்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சஜஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், சண்டை போடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஜஸ்டின்ட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஃபஸ்ட் படம் டேரக்டர், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஜஸ்டின் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் இது பண்ணுங்கள், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் ஜஸ்டின். ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகவன் வந்து என்னோடய காலேஜ் ஜூனியரு. ரஞ்சித் எனக்கு தெரியும், ஜூனியரு. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ ராகவன் அது பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார். காசு வருது இல்லை அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். ராகவன் வந்து அவர் பாட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சூரி, எனக்கு இந்த நடிகர்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, நடிகர்களோட பழகிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை. அதை நான் சூரிக்கிட்ட கொடுத்துட்டேன். வந்து இந்த பசங்களை எப்படி செட் பண்ணணும், என்னவா இது பண்ணணும், அது வந்து எந்தெந்த நடிகர்கள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து சூரி அதை பார்த்துக்கிட்டாரு. அவங்கள என்னை செட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் செட்டில் அவங்கள வேலை வாங்கிட்டேன். அது வரைக்கும் நன்றி. சூரிக்கு ரொம்ப நன்றி. காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி, அவங்க இந்த படம் பார்க்கும்போது இந்த இதில் இந்த பீரியடில் இருக்குது அப்படின்னாக்கா அது காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினிக்கு ரொம்ப இது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸும் அவங்கவுங்க வேலையை அவங்க சிறப்பாக பார்த்துருக்காங்க, நான் நம்புகிறேன். நடிகர்கள் வந்து ஒருத்தராக நான் சொல்ல முடியல. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான நடிகர்கள். ஏன்னா என்னென்னா நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து டார்ச்சர் மீன்ஸ் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த படத்தை நம்ம முடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ எனக்கு ஒத்துழைச்சாங்க. ஸோ அந்த நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு ரொம்ப அவர் கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். என்னென்னா முதல் படம் டேரக்டர். ஸோ விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு முன்ன சொன்ன மாதிரி தான், எனக்கு நடிகர்களோட நான் கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் என்னை கம்ஃபர்ட் பண்ணார். ஸோ அந்த வகையில் அவர் பயங்கரமாக இது பண்ணார். அப்புறம் இந்த கேரக்டர், இந்த கதிரவன்ற இந்த கேரக்டரை வந்து அவர் வந்து சார் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துருங்க போதும். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. என்ன ஒரு மெச்சூர்டாக இருக்கணும் அந்த படத்தில், ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டர், ஒரு ஏட்டு. ஸோ வந்து அதை நீங்கள் சரியாக பண்ணிவிடுங்க. அவர் அது வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டார், அதுக்காக வெயிட்டு போட்டார், அதை சரியாக அவர் பண்ணிட்டார். அதுக்கு நன்றி சார். அக்ஷய் வந்து தமிழ் சொன்ன மாதிரி தான், நினச்சிருந்தா ஒரு நல்ல வேறு ஒரு இதுக்குள்ளே போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த கதைக்குள்ளே வந்தது லலித் சார் பண்ண இது. லலித் சாருக்கு உண்மையிலே கதை நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவர் இது நம்பினார். அக்ஷய் நான் காட்டும்போதே இப்படி தான் வரும்போது கொஞ்சம் உடம்புலாம் போட்டு ஒரு மாதிரி இதுவாக பில்டப்பாக வந்தாப்புல, எல்லாம் வேண்டாம் போய் உடம்ப இது பண்ணு, நார்மலாக வா, ஊரில் இருக்க பசங்களாம் பாரு, எல்லா ஏரியா பசங்களை கொஞ்சம் பேரை பாரு அப்படின்னு. அதுக்கு சூரி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். உடம்ப குறைச்சாரு, வந்தார், தாடி மீசை விட்டோம், நல்லா இருந்தது. ஸோ இது பண்ணோம்.
அனிஷ்மா மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே பார்த்தோம். எனக்கு முகமாக பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட் தேவைப்பட்டது. அனிஷ்மாவை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஒரு நாள் சார்கிட்ட கேட்டேன், காமிச்சேன், சார் இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கணும். சார் கரெக்டாக சொன்னார் வயசு. சார் மட்டும், சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இல்லை தெரியுதுடா அப்படின்னாரு. ஆனால் மற்ற யாருமே அனிஷ்மாவுடைய அந்த இது சொல்ல முடியாது. ஸோ அனிஷ்மாவுக்கு ரொம்ப நன்றி. அனந்தா வந்து நம்ம ஆடிஷனில் செலக்ட் பண்ணோம். ஆடிஷன் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கான ஆடிஷன் வச்சோம், செலக்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நான் எப்போதும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. என்னவா இருக்குன்னா, ஒரு போலீஸ் எனக்கு அந்த அனந்தா பிடிச்சிருந்துச்சி. நான் தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஏன்னா தமிழ் தான் அந்த கேரக்டரை பார்த்துருக்காரு. ஸோ தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஓகே, அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஓகேங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதனால் அந்த வகையில் தமிழுக்கு ஒரு நன்றி. ஃபஸ்ட்டு வந்து சுப்பிரமணியனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் வரணுன்னு. நான் வராமையே நீ ஈவெண்ட் நடத்துவேன்னு கேட்டார். கண்டிப்பாக வந்துடணும்னு சொன்னேன். இன்றைக்கி அண்ணா வந்துட்டார். இந்த ஈவெண்ட்டுக்கோசரம் மட்டும்தான் வந்திருக்காரு, என்னால் தெரியும். ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கும் இந்த அஃபெக்ஷன் இன்றைக்கும் உங்களோட இருப்புன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சி சார், எஸ்எஸ்சி சாரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சுப்பிரமணியன் தான். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி லலித்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நம்பி என்ன பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணேன். மண்டபத்துக்கிட்ட லீஸ் கொடுத்தாங்க, மண்டபம் நடத்தினேன். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேன். சார் என்றைக்கும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் செல்லமணிண்ண என்றைக்குமே அவர் வந்து என்னை இன்னது வரைக்கும் லலித்தின் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அவர் மாஸ்டர் மட்டும்தான் கூப்பிடுவார். ஏன் அப்படின்னா, மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பிக்க போகும்போது ஃபஸ்ட்டு பெப்சிக்கு போய் 10 லட்ச ரூபா டொனேஷன் நான் கொடுத்தேன். அதுலேருந்து என்னமோ தெரில, எப்போவுமே மாஸ்டர் தான் கூப்பிட்டு இல்லையா, பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. நல்லதுக்கிட்ட எல்லாத்துக்குமே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவர் ஒவ்வொன்றுக்கும் ஐடியா பண்ணுவார். சரி மாஸ்டர் தான் சொல்லுவார். இதுக்கு மேலே அவர் பேசுனது எதுவுமே இல்லை. தானே சில டைட்டில் வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏப்பா இப்படி பண்ணுற, இது சரி வராது, நல்ல டைட்டிலாக பாருன்னு சொல்லுவார். அந்த கைடன்ஸ் வந்து என்றைக்கு இருக்கிறனால தான் தானனை கூப்பிட்டு இன்றைக்கி கூட வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வெற்றி சார், ஃபஸ்ட்டு அக்ஷயை கூட்டிகிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதையை கண்டிப்பாக பண்ணுவேன். அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். அதனால் கண்டிப்பாக அக்ஷய் வந்து அந்த பயோபிக்கு பண்ணுவாப்புல கண்டிப்பாக. ரஞ்சித் சார், நான் வந்து ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது மொதல் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க. எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சான்ஸ் தரேன்னு சொன்னீங்க. அவரும் நிறையா ஹீரோ போய் பார்த்து கதை சொன்னார். எதுவும் செட் ஆகலை. நானே அந்த டைரக்டரை கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருங்கன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து அமுச்சு விட்டேன். அதனால் வந்து இன்றைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றி சாரோட கோ டைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவான்னு சொல்லி நானே எதிர்பார்க்கவே இல்லை. லலித்தை நினச்சிக்கோங்க, இதே வார்த்தை சொன்னீங்க சார், கரெக்டாக. நான் எப்படியோ அதே மாதிரி லலித் நீங்கள் நம்பி அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னாரு. அப்போ ஆரம்பித்த அந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் உலகம் பூரா தெரியக்கூடிய ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். எல்லோரும் படத்தை பற்றி சொன்னாங்க. நான் சொல்ல அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, என்னை கூப்பிடலேன்னு நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, நான் உட்கார்றதில்லை, வெளியே போய் படங்களே பார்க்குறதில்ல நான். நன்றி சார். மற்றபடி இந்த படத்தில் செஞ்ச அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சமீப காலமாக எனக்கு ஒரு குறை இருந்தது. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து சிவாஜி சாரும் உங்கள் பாட்டியும் 2 பேரும் வந்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ இருந்து உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் பிறக்கலை. அந்த அந்த 20 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீட்டில், இல்லையா? உங்கள் பாட்டி அந்த டைனிங் டேபிளில் தான் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. போகலாம் கீழேலாம் உட்கார வைக்க மாட்டாங்க, அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு அண்ணன்னு சொல்லிட்டு
சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல படம் அமைஞ்சது, அதுக்கு பிறகு பண்ணீங்க. சமீப காலமாக ஒரு நல்ல டீம் உங்களுக்கு அமையலையோ? ஏன்னா ஒரு நல்ல நடிகன் உங்களுக்குள்ளே இருக்கார். நான் அதை ஒரு வாரத்தில் நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு நல்ல நடிகனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டீம் கிடைக்கலையா, ஒரு டைரக்டர் கிடைக்கலையா? அது இதில் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார். நிச்சயமாக யாரோ சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு பின்னாடி திரும்பி ஒரு பெரிய க்ரௌடு வந்துடும். ஏன்னா வெற்றி தானே, இங்கே வெற்றி தானே எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா? வெற்றிக்கு பின்னாடி ஓடுறது தானே. ஆகவே நான் எதுவும் மற்றெல்லாம் பேச விரும்பல, எனக்கு டைம் இல்லை. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லலித் சார் சொன்னாங்க, எத்தனை படம் எடுத்தாலும் இந்த படம் உங்களுக்கு பேசப்படும். அவருக்கு எத்தனை படம் எடுத்தாலும் அவர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் சார். ஆனால் என்னென்னா அது கரெக்டான ப்ரொடியூசர். ஒன்று சொல்லிடுறேன், சொல்லட்டுமா சார்? அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, அவர்கிட்ட இந்த பண விஷயம் பேசினா மாத்திரம் அர்ஜென்ட்டாக பாத்ரூமில் போய் தாப்பப்பட்டுக்குருவார். உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துட்டேன்ல, மாதத்துக்கு அவ்வளோ வேணும்னா கொடுத்துட்டேனா, அதுக்கு பிறகு என்ன வேண்டிட்டு அது சொல்ல மாட்டாராம். சொன்னால் வம்பு வந்துடும்ல, அதனால் பாத்ரூமில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாராம். இதுக்குள்ளே அவங்க மறந்துடுவாங்க என்ன எதுக்கு நம்ம. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலி மேன். அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காரு. குடும்பத்துலேயும் கடை இல்லை, தொழிலையும் கடை இல்லை, இல்லையா சார்? அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் நல்லா வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அரங்கம் நிகர் ஆற்றலார்களே, கலைச்சிற்பிகளே, திரைச்சிற்பிகளே, இணையதள நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லனா இன்பம் சூழ்ந்த சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தம்பி வெற்றிமானுடைய வார்பட்டறையில் பயிற்சி பெற்ற இருபெரும் திலகங்கள், ஒன்று தமிழ், இன்னொன்று சுரேஷ். இருவரும் இணைந்த இந்த ஒரு சூழல் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழுந்தது போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். கண்டேன், கலிப்பேருவை கொண்டேன். என்னை சிறைப்பிடித்தது, இதய சிறைப்பிடித்தது. முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அக்ஷயனுடைய பாத்திரமும் அது மெருகேற்றிய விதமும் என்னை சிறைப்பிடித்தது தான். கடுமையான ஒரு பயிற்சியாளராக, ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய தம்பி விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. எங்கள் குடும்பத்து பிள்ளை. அவர்கிட்ட நான் இதுவரையிலும் பேசலை, ஆனால் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டேன். பிச்சிட்டான் பையன், பிரமாதமாக பண்ணியிருக்கிறான்னு ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசியிருப்பேன். ஆக காலத்தின் அருமைகதியில் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். லலித்துக்கு இது ஒரு மகுடம், உண்மையிலேயே ஒரு மகுடம். நான் இந்த படத்துக்கு சிறை படம் பார்த்த பிறகு நான் இதுக்காக நான் பிஆர்ஓ வேலை பண்ணின்னு இருக்கிறேன். எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. ஒரு திரையுலகுக்கு மிகப்பெரிய வரவேற்பினை பெறும். ஊடக சகோதரர்களுக்கு ஒன்று சொல்வேன், இந்த படத்தை குட்டிலிட்ட விளக்காக ஏற்றி வையுங்கள், கோபுர கலசமாக ஒளிவீச செய்யுங்கள், அகவீரில் அகற்றி அறிவொளி வீசிட செய்ய கலங்கர விளக்கமாய் நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விரைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.